விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள சிலையை கண்டுபிடிக்கணும். சிலை இங்க இல்லைன்னா வேற எங்க இருக்கும்? வருண், போன விஷயம் என்னாச்சுப்பா? இல்ல பெரியப்பா, நம்ம நினைச்ச மாதிரி சிலை எங்கேயுமே இல்ல. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். சிலை காணாம போய் இவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் ஊருக்குள்ளேயே வச்சிருக்க. அவனுங்க என்ன முட்டாளா? எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் சிலை கிடைக்கும்னு தோணல. வான்மதி, நீ நல்லதாவே யோசிக்க மாட்டியா? சிலை கிடைக்கலன்னா ஊருக்கு மட்டும் ஆபத்து இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் தான். ஏற்கனவே வெண்ணிலா தன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ இப்படி பேசி இன்னும் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. நான் அதுக்காக சொல்லலத்த. விடியறதுக்குள்ள சிலை கிடைக்கலன்னா எனக்கும் நினைச்சாலே பயமா இருக்கு. அததான் சொன்னேன். பேசாம நாம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது. என்ன பேசுற வான்மதி? ஊருக்கு பயந்து அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? அது உனக்கு அசிங்கமா தோணல? அண்ணாமலை வீட்டு மருமக இப்படிதான் யோசிப்பியா? இது நம்ம குலதெய்வம். காணாம போனது நம்ம சாமி சிலை. அதை கண்டுபிடிச்சு திருவிழாவை நடத்த வேண்டியது நம்ம கடமை. உனக்கு பயமா இருந்தா நீ கிளம்பு. அண்ணாமலை விடு. ஏதோ சின்ன பொண்ணு பயத்துல அப்படி பேசிட்டா. நீ பெருசுப்படுத்தாத. நாம முதல்ல சிலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அத பத்தி யோசிப்போம். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நேரம் சிலையை எங்க மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கிறோம். நாம அங்கதான் தப்பு பண்ணிட்டோம். என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, நாம சிலைய திருடினவன் மைண்ட் செட்ல இருந்து யோசிக்காம விட்டுட்டோம். அதான் நமக்கு சிலை இன்னும் கிடைக்கல. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு கேக்குறேன். அந்த சிலைய நீங்க திருடி இருந்தா அதை எங்க சேஃபா மறைச்சு வைப்பீங்க? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஊர் முழுக்க ஆள் இருக்கும்போது நீங்க சிலைய திருடிட்டீங்க. அப்ப அந்த சிலையை கொண்டு போய் எங்க மறைச்சு வைப்பீங்க? நான் சிலையை எடுத்திருந்தா ஊருக்குள்ள யாரும் போகாத இடத்துல தான் நான் மறைச்சு வச்சிருப்பேன். அங்கதான் வருணும் கௌதமும் தேடிட்டாங்களே, அங்க இல்லையே. நானா இருந்தா ஊருக்குள்ள இருக்கிற ஏரி குளத்துல மறைச்சு வச்சு இன்னொரு நாள் வந்து எடுத்திருப்பேன். ஊருக்குள்ள இருக்கிற குளத்துல அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, இருக்கிற ஆப்ஷனே இவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க மறைச்சு வைக்க முடியும்? சிலைய திருடினவங்க அந்த ஆப்ஷனை தான் யோசிச்சிருக்காங்க. அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க. அந்த சிலைய நீங்க திருடி இருந்தா எங்க மறைச்சு வச்சிருப்பீங்க? அத்தை, சாமி சிலைய நான் எதுக்கு எடுக்க போறேன்? சரி, நீங்க கேக்குறதால சொல்றேன். எல்லாரும் எங்க தேடுவாங்களோ அங்க வைக்க மாட்டேன். யாருமே எதிர்பார்க்காத, ஆனா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்க ஒரு சேஃபான இடத்துல தான் நான் ஒளிச்சு வைப்பேன். யாருமே எதிர்பார்க்காத, ஆனா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிற இடம் இது. போதும். சிலையை இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு காட்டுறேன். அண்ணே, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுங்க? சித்தி என்ன பண்றாங்க? அண்ணாமலை அவ சவால்ல ஜெயிச்சு காட்ட போறா. இந்த ஊருக்காக அவ சொன்ன மாதிரியே திருவிழாவை நடத்தி காட்ட போறா. எப்படிமா? சிலை தான் கிடைக்கலையே. சிலை கிடைக்காம திருவிழா நடத்த ஊர் மக்கள் விடுவாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலையும் வரும். திருவிழாவை சொன்ன நேரத்துல நடக்கும். திருவிழாக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த நேரத்துல சிலைய கண்டுபிடிக்காம அண்ணாமலையத்தை களிமண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களா சொன்னதை சாதிச்சு காட்ட போறாங்க. இத பாருமா, அண்ணாமலை அவ்வளவு சீக்கிரமா சவால் விட மாட்டான். சவால் விட்டான்னா சாதிச்சு காட்டாம விட மாட்டான். இன்னைக்கு கண்டிப்பா திருவிழா நடக்கும். இல்ல, சிலையே இன்னும் கிடைக்கல. அப்புறம் எப்படி திருவிழா? அம்மன் சிலை செய்யறதுன்னு சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் சிற்பக்கலை தெரிஞ்சிருக்கணும். அத்தைதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னா
நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஆக ஆக நமக்கு தான் பிரச்சனை. வாங்க இப்பவே நம்ம ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இவங்களால மட்டும் எப்படி இதெல்லாம்? ஐயா என்ன சார், நைட்டு என்னமோ அண்ணாமலை சிலையை கண்டுபிடிப்பேன், திருவிழாவை நடத்தி காட்டுவேன்னு சவால்லாம் விட்டாங்க. இன்னும் கண்டுபிடிக்கல போல. திருவிழா மட்டும் நடக்கலைன்னா யாரும் ஊரை விட்டு போக முடியாது. ஒழுங்கா சிலையை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? அம்மன் சிலையை இவங்களே செய்யறாங்க. அத்தை, என்னால திருவிழாவை நடக்க முடியாம போயிடுமோன்னு உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை அனுபவிச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களால மறுபடியும் திருவிழா நடக்க போகுது. ரொம்ப நன்றி அத்தை. என் மருமகளை என்னைக்கும் நான் கலங்க விட மாட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா சிலை காணாம போனப்போ திருவிழாவை நடத்த முடியாம போச்சு. ஊரெல்லாம் மழை இல்லாம பஞ்ச பட்டினின்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் திருவிழா நடத்த முடியாம போயிருச்சுன்னா ஆத்தா உக்கிரம் ஆயிடுவா, அப்புறம் ஊரையே காவு வாங்கிடுவான்னு ரொம்ப பயந்துட்டோம். ஆனா அந்த அம்பாலே உங்க ரூபத்துல வந்து திருவிழாவை நடத்த வெளிச்சம் காட்டிட்டா நீங்க நல்லா இருக்கணுமா. இது ஏன் ஊரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட சொந்தம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பூசாரி அம்மா, நான் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு அம்பாளை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்ப பூஜையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. என்ன மன்னிச்சிடாதா, பூஜையை நான் பாதியில விட்டதுனாலதான் இவ்ளோ பிரச்சனை. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு. இந்த ஊர் மக்களையும் என் குடும்பத்தையும் தண்டிச்சிடாதா. ஆத்தா, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஊரே மழை தண்ணி இல்லாம பஞ்சம் பட்டினின்னு கிடக்கு. அத நீதான் ஆத்தா போக்கணும். எங்களெல்லாம் மறுபடியும் தண்டிச்சிடாத. உன் திருவிழாவை பாக்கறதுக்கு தான் என் உசிரை நான் கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எந்த குறையும் இல்லாம நடத்த நீதான் ஆத்தா துணையா இருக்கணும்.